ஐயா, நாம் எதனா தவறுதல்கள் செய்திருந்தால் மட்டுமே இந்த காலத்தில் தண்டனை பெற முடியும். நாம் இதுக்கு முன்னே எதனா யாருக்காவது தீங்கிழைத்திருந்தாலோ அல்லது துன்பத்தை கொடுத்திருந்தால்தான் அந்த பகவானுடைய பார்வை, அந்த 10ஆம் பார்வை பாக்கியமாக மாறி தண்டனை பெறும். இந்த தவறான விஷயத்துக்கு முன்னெடுக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. தாயாரிடம் கருத்து வேறுபாடு விலகும். இல்லை தாயாருடைய சொத்துக்கள் நாம் அபகரிக்கக்கூடிய காலமாக வரும். தாயார் பேரில் இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வர்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ற மாதிரி ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வரிசைப்படுத்தி காட்டும். உடல் தொந்தரவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த உடல் தொந்தரவுகள் விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். ஐயா, இது வரைக்கும் என்கிட்ட வாகனமே கிடையாது சாமி, நான் 2 வீலர் கூட வாங்கலைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் பெரிய காரே வாங்கிடுவீங்க. உறுதியாகவே சொல்கிறேன். சண்டை சச்சரவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதை விட்டு விடுபடுவீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்மளுக்குன்னு அப்ரூவ்டே கிடையாது. இந்த அப்ரூவ்டு பற்ற வேலைலாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த 2025 நடைபெறக்கூடிய சனிப்பெயர்ச்சி எவ்வாறு தாக்கத்தை கொடுக்கும் ஒவ்வொரு ராசிக்கும்? அதாவது மேஷம் முதல் மீனம் வரைக்குமே சொல்கிறேன். இந்த சனி பகவானுடைய மாற்றம் தரக்கூடிய காலங்கள் நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் மார்ச் மாதம் தான் நடைபெற போகுது. அடுத்த வருஷம் 2025க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு சனி பயிற்சி. அந்த மாற்றங்கள் முன்னாடியே அந்த 6 மாதத்துக்கு முன்னவே தென்படுமா? குரு பகவான் வந்தால் 3 மாதத்துக்கு முன்னவே தென்படும். இதுவே சனி பகவானாக இருந்தால் அவர் 6 மாதத்துக்கு முன்னே அந்த மாற்றங்களை கொடுத்தார். டைரக்ஷன் சொல்கிறோம் இல்லை, ஒவ்வொரு கிரகத்தினுடைய பார்வை பலாபலம், அந்த பலாபலங்கள் எல்லாம் மாறி அமைக்கும் போது அந்த சூழ்நிலைக்கெல்லாம் இப்போவே தென்பட ஆரம்பிச்சிடும். இது எவ்வாறு இருக்குவது விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். தனுசு ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எவ்வாறு இருக்க போகுது, எப்போ நடக்க போகுது? நம்மளுக்கு அடுத்த ஆண்டு தான் 2025 தான் நடைபெற போகுது. இந்த 6 மாத காலங்கள் அந்த சனிப்பெயர்ச்சிக்கு முன் உதாரணம் என்று சொல்கிற மாதிரி இந்த மாற்றங்கள் நம்மளுக்கு எவ்வாறு நடந்திருக்கும்? வேலையில் புதிய ப்ரமோஷன், வேலை சார்ந்த விஷயத்திலையோ அல்லது நாம் சட்டம் சார்ந்த துறையில் இருந்தாலோ நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் பெற போகிறீங்க. இந்த முறை என்னென்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்க ஐயா? உங்களுக்கு எல்லாமே அரசு உத்தியோகத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு உன்னதமான காலம் என்று கூட சொல்லுது. அரசு தரப்பிலோ ஐயா வண்டி வாகனங்கள் எதனா வாங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு, நான் இடம் வாங்கலை சாமி, வீடு கட்ட முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படியோ கடனோ உடனோ வாங்கி நாம் வீடு கட்ட ஆரம்பிச்சிருவோம். இந்த 6 மாதத்துக்குள்ளே இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் ஒன் பை ஒன்னாக சனி பகவான் நம்மளுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவார். ஏன்னா இவர் 6 மாத காலத்துக்கு முன்னவே பெயர்ச்சி நடந்தால் அந்த 6 மாதத்துக்கு முன்னே அந்த பெயர்ச்சிக்கான பலாபலங்களை வழங்கக்கூடியவர். குரு பகவான் 3 மாதத்துக்கு முன்னவே அந்த பலாபலங்களை வழங்கக்கூடியவர். உடல் தொந்தரவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் அந்த உடல் தொந்தரவுகள் விலகுவதை நீங்கள் பார்க்கலாம். ஐயா, இது வரைக்கும் என்கிட்ட வாகனமே கிடையாது சாமி, நான் 2 வீலர் கூட வாங்கலைன்னு நினைக்கிறவங்கெல்லாம் பெரிய காரே வாங்கிடுவீங்க. உறுதியாகவே சொல்கிறேன். சண்டை சச்சரவுகள் ஏதேனும் இருந்திருந்தால் அதை விட்டு விடுபடுவீங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது? நம்மளுக்குன்னு அப்ரூவ்டே கிடையாது. இந்த அப்ரூவ்டு பற்ற வேலைலாம் நம்மளுக்கு கிடைக்குமா கிடைக்காதா? சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். வேலை சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்க தான் செய்யும். ஐயா, நம்முடைய வளர்ச்சி அதிகமாவதில் அதில் பொறாமை என்பது கண்டிப்பாக உண்டல்லவா? ஏற்றம் என்றாலே இரக்கம் என்பது உண்டு. அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும். நாம் ஏறிட்டா திருப்பி இறங்கி வந்தாகணும், நம்ம நிலைமைக்கு வந்தாகணும் அல்லவா? அதே இடத்துல இருக்க முடியாது. ஏனிலே நிற்க முடியுமா? அம்மா தூரத்தை உயரத்தில் நின்னாலும் அந்த ஏனிலே இருக்கு. அதை சட்டை சச்சரவுகள் என்பது உண்டு. என்னென்ன பாக்கியம் நீங்கள் பெறாமல் இருந்திருக்கீங்க? வேலை கிடைக்கலையா? எனக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கல நினைக்கிறவங்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்க போகுது. இதெல்லாம் வழிமுறை நம்மளுக்கு மேலே அதை ஆப்ரேட் பண்ணிக்கினே இருப்பார் நம்மளை. ஐயா, நான் தொழில் தொடங்க முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் தொழிலை நீங்களே ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஐயா, ரொம்ப நாளாக நான் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ப்ரொமோஷனே இல்லைன்னு சொல்கிறவங்க உங்கள் பேப்பர்லாம் மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். ஐயா, கவர்மெண்ட் ஆகட்டும் தனியார் ஆகட்டும் எதனா இருக்கட்டும் ஐயா, தடையாக இருந்தவை அனைத்தும் பொடி பொடியாக மாறப்போகுது.
ஐயா நோய் நொடியோடு வாழ்ந்துட்டுருக்கையா அப்படின்றவங்களுக்கெல்லாம் அந்த நோயானுடைய தன்மை எல்லாம் மாறப்போகிறது. நோயெல்லாம் நம்மளுக்கு கட்டுக்குள்ளே வரப்போகுது. நம்ம வாழ்வில் மாற்றங்கள் தேரப்போகுது ஐயா இந்த முறை. ஐயா நாம் எதனா தவறுதல்கள் செய்திருந்தால் மட்டுமே இந்த காலத்தில் தண்டனை பெற முடியும். நாம் இதுக்கு முன்னே எதனா யாருக்காவது தீங்கிழைத்திருந்தாலோ அல்லது துன்பத்தை கொடுத்திருந்தால்தான் அந்த பகவானுடைய பார்வை, அந்த 10ஆம் பார்வை பாக்கியமாக மாறி தண்டனை பெறும். சட்டத்துக்கு ஆளாக வேண்டிய காலமாகவும் இருக்கும். சட்டத்திட்டத்துக்கு காவல் நிலையத்துக்கு செல்லக்கூடிய காலமாக இருக்கும். மற்றபடி எந்த தவறையும் நாம் இழைக்கவில்லை என்றால் அறம் சார்ந்த விஷயத்தில் ஈடுபட்டிருந்தால் உங்களுடைய ஒரு படி 100 படியாக உயரும். இதில் யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. உங்களை தடுக்கிறதுக்கான ஆளே கிடையாதுன்னே சொல்லுவேன். ஒரே வார்த்தை, உங்களை தடுப்பவர் யாரும் இல்லை. மனம் இறுக்கத்தோடு இருக்கும். உடல் உபாதைகள் கண்டிப்பாக தொந்தரவுப்படுத்தும். சுகம் என்பது கண்டிப்பாக இருக்காது. என்னென்னா உடல் தொந்தரவு அப்பப்போ நம்மளை தொந்தரவு பண்ணிக்கினே இருக்கும். அது கண்டிப்பாக நடத்தும். அது வந்தால் தான் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னே வேலை சார்ந்த விஷயம் ஆகட்டும், தொழிலாகட்டும், பணவரவாகட்டும், என்னென்ன கிடைக்கணும் ஐயா. அரசாங்க தரப்பில் எனக்கு உதவி கிடைக்கணும், உற்றார் உறவினுடைய உதவி கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம், எல்லாருமே என்னை வெறுத்து ஒதுக்கிட்டுன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த உதவியெல்லாம் இப்போ தானாக கிடைக்க போகுது. தாயார் உடல்நலத்தில் சற்று கவனத்தை எடுத்துக்குங்க. மற்றபடி உங்களுடைய வாழ்வாதாரம் மேலோங்கி நிற்கப் போகிறது. உங்களுக்கான ப்ரமோஷன்லாம் கொடுத்தாச்சுங்கன்னு சொல்லலாம். ஒரே வார்த்தை, இனிமேல் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைச்சாச்சு, நீங்கள் வெற்றி பெறத்துக்கான காலம் வந்து விட்டது என்பது இந்த ஒவ்வொரு பஞ்சா நம்மளுக்கு கிடைக்கும். ஐயா வேலைக்கு போன எத்தனையோ முறை நான் இன்டர்வியூ அட்டன் பண்ண, எனக்கு கிடைக்கல. போலீஸ் உத்தியோகம் கிடைக்கல, ஒரு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கல, கவர்மெண்ட் தனியார் துறையில் கூட சொல்கிறேன். பிஸ்னஸ் பண்ண எல்லாத்துலேயுமே டவுன் ஸ்டேஜில் போயிட்டேன் ஐயா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நீங்கள் உயர்வதை, அரசியலாகட்டும் எதனா இருக்கட்டும் சாமி, தனுசு ராசி இனிமேல் வெல்வது என்பது கடினம் கடினம் கடினம். தனுசை இனிமேல் தொடுவது என்பது ரொம்ப கஷ்டம். அவங்கள வெல்வது என்பது ஒரு மனிதன் உயர்ந்த படிக்கு அவங்க செல்ல போகிறாங்க. உடல் உபாதைகளை சற்று கவனத்தை எடுத்து கொள்ளக்கூடிய காலமாகவும், ஏன்னா இதுவும் தொந்தரவு நம்மளுக்கு இருக்கும். வயது மூப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஜீவன கர்மா நம்மளுக்கு செய்கிற மாதிரி வரும். ஏன்னா 10ஆம் பார்வை என்பது ஜீவன கர்மா, கர்மகாரகன். இந்த கருத்து வேறுபாடில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு ஆனால் தேவையில்லை, நம்ம வாழ்க்கையில் இப்படியே பிரிஞ்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போவே அந்த எண்ணங்கள்லாம் உருவாக்கி வச்சுருவார். இப்போவே அது ஸ்டார்டிங் வந்துடும். கடன் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். பெரிய பெரிய பிரச்சனைகளை மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு பெரிய முன்னேற்றம் என்று கூட சொல்லுவேன். தனுசு ராசிக்காரங்க அவ்வளோ சீக்கிரத்தில் கடனில் போக மாட்டாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் அதில் இருந்து இப்பொழுது விலகுவதும், வீடு கட்டுறதோ காட்டாமல் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வீடு கட்டக்கூடிய பாக்கியம், அல்லது ஃப்ளாட்டாக வாங்குறதோ இடமா வாங்குறதோ கொள்றதோ கடனாவோ எதனாவோ ஒன்று வாங்கிறதுக்கான பாக்கியம் பெறுவீர்கள். இந்த தவறான விஷயத்துக்கு முன்னெடுக்கிறது மட்டும்தான் பிரச்சனை. தாயாரிடம் கருத்து வேறுபாடு விலகும். இல்லை தாயாருடைய சொத்துக்கள் நாம் அபகரிக்கக்கூடிய காலமாக வரும். தாயார் பேரில் இருந்தால் அதெல்லாம் நம்மளுக்கு இப்போ வர்றதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ற மாதிரி ஒன்று ஒன்றா நம்மளுக்கு வரிசைப்படுத்தி காட்டும். பிரிவினை என்பது இனிமேல் இருக்காதுங்க, விடுங்க. கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடும் அதிகரிக்கும். அதில் மட்டும் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த காலத்தில் இதெல்லாம் 1 by 1 இருக்கும். பிள்ளைகளால் வந்த பிரச்சனைகள் விலகப் போகுது. குழந்தைகளால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள்லாம் விலகும். எனக்கு தெரிந்தவரை தனுசு ராசி வெல்லும். இனிமேல் அவங்களை வெல்வது என்பது அவ்வளோ கடினமான செயல். எதிரி கூட இவங்களை கண்டா அஞ்சக்கூடிய காலம். அந்த இறைவன் கொடுத்த பெரிய வரப்பிரசாதம் என்று கூட சொல்லுவேன். இந்த முறை அவங்களை வெல்வது என்பது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள்.
இந்த 6 மாத காலங்கள் நல்ல நல்ல நட்பு வட்டாரங்களை உங்களை தேடி வருவதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உயர்ந்த உள்ளங்கள் உங்களை நாடி வரும். செல்வங்கள் சேர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். கேட்டது கிடைக்கும், தொட்டதெல்லாம் முளைக்க போகும். தவறான விஷயத்தை மட்டும் கையெடுக்காதீங்க. நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.